ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி காலிஃப்ளவரில் பக்கோடா பண்ணுவோம். அதுக்கு காலிஃப்ளவர் எடுத்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு அரை கப்பு கடலை மாவு, 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டால் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சில்லி சிக்கன் பொடி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு இந்த லெவலுக்கு பிசைஞ்சு வச்சுக்கிடுவோம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊறட்டும். நல்லா ஊறிடுச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சதும் அதை எடுத்து போட்டு நல்லா ஹைலே வச்சுக்கோங்க, சிம்லலாம் வைக்க வேண்டாம், ஹைலே வச்சுக்கலாம். டக்குன்னு 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா வெந்துருச்சு. நல்லா மொறுன்னு இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் மீதமுள்ளதை எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா பொரித்து எடுத்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வச்சு கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம் ஆகணும்லாம் கிடையாது, 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ஈஸியாக. பிடிச்சிருந்துச்சின்னா அந்த சேனலுக்கு லைக் பண்ணி